எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 28, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 167 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல நிப்டி 50 வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் மொமெண்டம்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குமான அந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் தான். இதே சமயத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்ட்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஒரே நாள்ல 3.56% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து எகிரி இருக்கு. $5265 வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து மாறி இருக்கு. இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி 4200 4300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. ஸோ ஒரே மாசத்துல $1000 பெர் அவுன்ஸ் வந்து கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி சில்வர்லயுமே வந்து 6% கிட்ட கெயின் வந்து இருக்கு. இந்தியால 22 கேரட் கோல்டு வந்து ஒரே நாள்ல கிராமுக்கு $650 இன்க்ரீஸ் ஆகி 15610 அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இது சவரன்ல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாள்ல $5000 வந்து இன்க்ரீஸ். இந்த அளவுக்கு கோல்ட் அண்ட் சில்வர் ஓவர் நைட்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால ஒரு பிரஸ் மீட்ல வந்து ட்ரம்ப் கிட்ட டாலரோட வீழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத பத்தி வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டாலரோட வீழ்ச்சியை வந்து நான் வந்து பாசிட்டிவா தான் பாக்குறேன், டாலர் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்கிறதா தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறமே வந்து டாலர் 1.2% ஒரே நாள்ல கீழே விழுந்துருச்சு. ஸோ டாலர் கீழே விழ கோல்டு வந்து கெயின் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லா அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்ட்ஸை சேல் பண்ணிட்டு டாலரோட அந்த கான்பிடன்ஸ் உடைய கோல்ட்ல தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் அக்குமுலேட் ஆகுறாங்க. அதனால கோல்டோட பிரைஸ் ரேலி அப்படிங்கிறது இந்த ஒரு பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் சர்ஜ் ஆயிருக்கு. இதே மாதிரி கோல்ட பத்தி இன்னொரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, போன வருஷம் செப்டம்பர் 2025ல ஜெஃப்ரீஸோட சீஃபான கிறிஸ் வுட் வந்து கோல்டோட பிரைஸை பத்தி பேசியிருந்தாரு. அந்த டைம்ல கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $3700 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கோல்ட்ல 76% வரைக்கும் பிரைஸ் ரைஸ் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன், $6600 வரைக்கும் கோல்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி இப்போ $5300 per ounce அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காரு. அடுத்த ஃபெட் சேர்மன் யாரு அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஜெரோம் போல் வெளியே போனதுக்கு அப்புறம் ஜூன் ஜூலைல புது சேர்மன் பதவி ஏற்று ரேட் கட்ஸை அடுத்தடுத்து நாங்க வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால டாலரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. இதுவும் கோல்டோட ரேலியை வந்து ப்ரொபல் பண்ணியிருக்கு. இதே சமயத்துல கோல்ட்ல இன்னும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்க எல்லாருக்குமே வந்து கோல்ட் சில்வர் ரேஷியோ பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து 45ல வந்து இருக்கு. இது செப்டம்பர் 2011ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இப்பதான் லோயஸ்ட் லெவல்ல இருக்கு. சில்வர் வந்து இந்த ஒரு வருஷத்துல கோல்டை விட அதிகமா வந்து ரேலி ஆயிடுச்சு. ஸோ இதனால கோல்ட் அண்ட் சில்வர் ரேஷியோ வந்து குறைஞ்சு இப்போ 45 அப்படிங்கிற லோவஸ்ட் லெவல்ல இருக்கு. இந்த மாதிரியான லோவஸ்ட் லெவல்ல இருக்கிறதுக்கான இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா, சில்வர் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரிலேட்டிவ்லி கோல்டு வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு, அதாவது சில்வரோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஒரு இன்டர்பிரேஷனா இருக்கு. அதே சமயத்துல இந்த ரேஷியோ வந்து 100 80 அப்படின்லாம் நார்மல் டைம்ல இருக்கும்போது சில்வர் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்பிரேஷன். ஸோ இப்போ 14 வருஷம் கழிச்சு இந்த கீ ரேஷியோ வந்து 45 அப்படிங்கிற லோவஸ்ட் லெவல்ல இருக்கிறதுனால இந்த ரேஷியோ ஒரு 60 அப்படிங்கிற லெவலை எட்டுச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்னும் ரேலி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல இந்த கோல்ட் சில்வர் ரேஷியோ வச்சு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட்ல ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வால்யூம் growth வந்து அவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கு. அதனால இந்த Q3ல அவங்க ப்ராஃபிட் 38% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஷேர் வந்து 5% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் தான். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட PE வந்து 80 இருக்கு. ஸோ அந்த வேல்யூவேஷனை இந்த growth வந்து மீட் பண்ணல
அப்படிங்கறதுனாலதான் ஷேர் வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு. அதே தான் ஏசியன் பெயிண்ட்ஸ்ல growth வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு Q3ல. சோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரே வாரத்துல 6% கிட்ட ஏசியன் பெயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு. இவ்வளவு கரெக்ஷனுக்கு அப்புறமும் ஏசியன் பெயிண்ட்ஸோட PE அப்படிங்கிறது 65ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெயிண்ட் செக்மெண்ட்லயே வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் ஷேரை ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து புதுசா வர காம்படிஷன் வந்து தின்னுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதுல growth வந்து இன்னும் பிக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது அனலிஸ்டோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் ஆக்சிஸ் பேங்க் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸ் பத்தி நேத்தே நம்ம வீடியோல வந்து பார்த்திருந்தோம். சோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து பாசிட்டிவா வந்து மூவ் ஆயிருக்கு. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ 661 ரூபா. ஸோ 2 டைம்ஸ் புக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் சீப் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே சமயத்துல PE வந்து சீப்பா தான் இருக்கு, 15.45 அப்படிங்கிற ரேஞ்சில். இந்த வாரம் சண்டே பட்ஜெட் வரப்போகுது. எப்பவுமே பிப்ரவரியில பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி ப்ரீ பட்ஜெட் ரன் அப்படின்னு சொல்லி ஜனவரியில மார்க்கெட்ல வந்து நடக்கும். ஆனா 2016க்கு அப்புறம் இந்த 2026ல தான் அந்த மாதிரியான ஒரு ப்ரீ பட்ஜெட் ரன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. இந்த ஜனவரியில 4% மார்க்கெட் வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட்லயுமே பெருசா வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீக் ஆப்டிமிசம் தான் வந்து மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து சிக்னல் பண்ணுது. அடுத்து ஹிண்டால்கோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் 21,000 கோடிக்கு ஒடிசால இந்த அலுமினியம் ஸ்மெல்டரை வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்டால்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேதாந்தா அவங்களோட இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனில அவங்களோட ஷேர்ஸ்ல 1.6% ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்துஸ்தான் ஜிங்க் வந்து சில்வர் பிரைஸ் ஏற இந்த ஒரு வருஷத்துல ஒரு பயங்கரமான ரேலி கொடுத்த ஷேர். ஸோ இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறம் ப்ரமோட்டர் வந்து அதுல இருந்து ஒரு 2% கிட்ட ஒரு ஷேரை வந்து சேல் பண்ணி பணத்தை வந்து வெளியெடுக்கிறாங்க. வேதாந்தாக்கு கடன் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து வச்சு கடனை வந்து பே பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் வந்து 2.5% கிட்ட மார்க்கெட்ல இன்னைக்கே அடி வாங்கி இருந்தது. அடுத்து டாடா பவர் வந்து ரொம்ப நாளாவே இந்த ரெனோவபிள் எனர்ஜி ஸ்பேஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது 25,000 ரூப் டாப் பர் மந்த் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து எட்டி இருக்கு. இது வந்து 5 ஃபோல்டு வந்து ஜம்ப் ஆயிருக்கு 1 இயர்ல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் இன்னைக்கு 2% வந்து அப்பா இருக்கு. பட் ஆனா வேல்யூவேஷனா பார்க்கும்போது டாடா பவர் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்டா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ 300 ரூபாய்க்கு கீழே வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்தது இந்த இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குமான ட்ரேட் டீல் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருந்தது. அதை ஒரு ஓவர்வியூவா வந்து நாம பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் குட்ஸ்ல 96% குட்ஸை வந்து இந்தியா 0 டாரிஃப்ல வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் இந்தியால இருந்து வர ப்ராடக்ட்ஸ்ல வந்து 98% குட்ஸுக்கு வந்து 0% டாரிஃப் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அந்த 2 கண்ட்ரீஸ்க்குமே ஒரு பெரிய பூஸ்டா வந்து இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, ஜாப் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அனலிஸ்டோட டேக்அவேவா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் யூரோப்பியனுக்குமான ட்ரேட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பினான்சியல் இயர் 25ல இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு $75.85 பில்லியன் வர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல அங்கிருந்து இம்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது $60.68 பில்லியன் தான். ஸோ இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியன் கூட ஆல்ரெடி ட்ரேட் சர்ப்ளஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த டீலுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வளரத்துக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கு. இந்தியா எந்தெந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கெயின் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பீரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து லெதர் அண்ட் ஃபுட்வியர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, மெரைன் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆட்டோமொபைல்ஸ், ஆல்கஹாலிக் பிரிவேரேஜஸ், இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்ல வந்து இந்தியா வந்து கெயின் பண்றாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் கெயின் பண்ற செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷினரி, ஏர்கிராஃப்ட், அப்புறம் வந்து ஆப்டிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட், மோட்டார் வீல்ஸ். ஏன்னா வந்து நம்ம நேத்தே பார்த்திருந்தோம் 110% டாரிஃபை வந்து குறைச்சு இப்ப வந்து 40% வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வைன் அண்ட் அதர் ஸ்பிரிட்ஸ்க்குமே வந்து 150% இருந்த டாரிஃபை 20% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு வந்து கெயினா இருக்கு. இந்த டீல் அப்படிங்கிறது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா போன வருஷம் அமெரிக்கா இந்தியா மேல 50% டாரிஃப் போட்டதுக்கு அப்புறம்
எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது. குறிப்பா டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், ஃபுட்வியர் இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து அவங்களோட பங்கு அப்படிங்கிறது வெகுவா வந்து குறைஞ்சிட்டே வந்தது. இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூரோப்பியன் யூனியன் கூடயான இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது அந்த செக்டார்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டீல் வந்து முக்கியமான ஒரு விஷயமா மார்க்கெட் பார்க்கறதுக்கான காரணமா இருக்கு. அடுத்து யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட அஜய் தியாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்க்கெட் கடந்த 1.5 வருஷமா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் வேல்யூவேஷன் இன்னும் வந்து ஹையா தான் இருக்கு. ப்ராப்பரா 10ல இருந்து 15% கரெக்ஷன் மார்க்கெட்ல இன்னும் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். அப்படி நடந்தது அப்படிங்கிறது மார்க்கெட் அடுத்து ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். போயிங் இவங்க வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேஷ் ஃப்ளோவா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே 2018க்கு அப்புறம் இந்த வருஷம் தான் பயங்கரமா வந்து இந்த Q3ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ஏர் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போயிங்கோட 787 ட்ரீம் லைனர்ல நாங்க மோர் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போயிங்க்கு இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அடுத்து ஜெனரல் மோட்டார்ஸோட எஸ்யூவிஸும் சரி, அவங்களோட அப்புறம் ட்ரக்ஸும் சரி, அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமெரிக்கால. ஸோ இதனால அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு. அடுத்து ட்ரம்ப் வந்து நேத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்னு என்ன அப்படின்னா, சவுத் கொரியால இருந்து வர இம்போர்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த 15% டாரிஃபை வந்து 25% அவங்க வந்து ஹைக் பண்ண போறேன். ஏன்னா ட்ரேட் டீல வந்து அவங்க இன்னும் வந்து யூஎஸ் கூட முடிக்கல அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால சவுத் கொரியா வந்து திரும்ப ட்ரேட் டீல வந்து வேகப்படுத்தி சீக்கிரமா முடிக்கிறதுக்கான ஒரு வேலையில வந்து இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி கனடாக்கும் அமெரிக்காக்குமான ட்ரேட் டாக்ஸ் வந்து நடக்க போகுது. ஆனா அந்த ட்ரேட் டாக்ஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரேட் டாக் நடந்து முடியல அப்படின்னா நான் கனடியன் இம்போர்ட்ஸ் மேல 100% டாரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சைனா கூட இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு ட்ரிக் மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாட்டு கூட எஃப்டிஏ பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அது நடக்கல, நான் சொல்றதை அவங்க ஒத்துக்கல அப்படின்னா இந்த அளவுக்கான டாரிஃப் வந்து நான் அவங்க மேல போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ட்ரம்ப்போட இந்த பொலிட்டிக்கலா அவர் வந்து இந்த குளோபல் லெவல் ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்றது தான் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்து உலக லெவலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் டாலரோட வேல்யூ அப்படிங்கிறது விழுது, கோல்டு வந்து பிக்கப் ஆகிட்டே இருக்கு. ஸோ கோல்டோட விலை வந்து எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரீசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.